கதிர் வெடித்து பிளம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முழுமைமிகு நிலப்பரப்பின் முதற்பரப்பு தோன்றிவிட கொஞ்சம் ஒலிபரிக்க கொஞ்சம் கூட்டுங்க. நதி வருமுன் மணல் தருமுன் முன்தோன்றி மூத்ததுவும் பதிமுதலை பெருவழியில் பாண்டியர் குற்றம் கண்டதுமான ஆருயிர் செந்தமிழே என் சிரம் தாழ்ந்த வணக்கம். 62 ஆண்டுகளாக நான் பொது வாழ்வில் இருக்கிறேன். 1964 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 21ஆம் நாள் கோகலே மண்டபத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்னால் உரையாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்று நுங்கம்பாக்கத்தில் அந்த இரவில் அவர் இல்லத்தில் சந்தித்த போது தமிழர்களின் சகாப்த நாயகனான அவரது பாராட்டு சொற்களையும் பெற்று நான் நடந்து வருகிற இந்த பாதையில் 5½ ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முக்கியமான சிறைகளில் எல்லாம் இருந்திருக்கிறேன். தமிழக வாழ்வாதாரங்களை காப்பாற்றுவதற்காக, சாதி மத மோதல்களை தடுப்பதற்காக, சகோதரத்துவமும் சமத்துவமும் தழைப்பதற்காக, மதுவின் கோர பிடியிலே இருந்து இளைய தலைமுறையை மீட்பதற்காக நான் முக்கடல் சந்திக்கும் குமரிமுனையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களை கடந்து தலைநகருக்கு வந்த நடைபயணமும் 19 மாதங்கள் வேலூர் சிறையில் இருந்து விட்டு அதற்கு பின்னர் 3 மாத காலம் கழித்து நான் முன்னால் கூறிய இலக்குகளை முன்வைத்து பொருளையாற்றங்கரையிலிருந்து புறப்பட்டு முன்பு செல்லாத மாவட்டங்கள் வழியாக சென்று தலைநகர் சென்னைக்கு வந்ததும், அதுபோல முல்லை பெரியாறுக்காக, காவிரி தீரத்தின் உரிமையை காப்பதற்காக, ஸ்டெர்லைட் நச்சாலையை அகற்றுவதற்காக மேற்கொண்ட நடைபயணங்களில் 6500 கிலோமீட்டர் நடந்து, அதற்கு பின்னர் இடைப்பட்ட நாட்களில் என் உடல் நலம் கேடுற்ற போது வைகோவின் கதை முடிந்துவிட்டது, அவன் நோய்ப்படுக்கையிலே விழுந்து விட்டான், இனி அவன் குரல் எழாது என்ற திட்டமிட்ட பிரச்சாரம் தமிழகத்திலே முடுக்கிவிடப்பட்ட போது என் ஆருயிர் தோழர்கள் 32 ஆண்டுகளாக என்னோடு கரம் கோர்த்து வருகிற தோழர்கள் நெஞ்சம் பதைக்குமே என்று கருதி நாங்கள் ஓய்ந்து விட மாட்டோம், அதற்காக நான் கிரேக்க புராணத்து பீனிக்ஸ் பறவையை உதாரணம் காட்ட விரும்பவில்லை. அடிபட்ட வேங்கை சீறி வருவதை போல நாங்கள் இந்த தமிழகத்தினுடைய உரிமை போர்க்களத்திலே நிற்கிறோம். பதவிகளை எதிர்பார்த்தல்ல, மகுடங்களை எதிர்பார்த்தல்ல, நாற்காலிகளை எதிர்பார்த்தல்ல, இந்த செந்தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்காக, தமிழர்கள் வாழ்வில் தன்மானமும் சுயமரியாதையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்கள் கட்டி எழுப்பிய திராவிட இயக்க கோட்டையில் நடேசனாரும், பிட்டி தியாகராயரும், தரவாட் மாதவன் நாயரும் அடித்தளம் இட்ட ஒரு இயக்கத்தில் உடையார்பாளையம் வேலாயுதமும், தூத்துக்குடி KVK சாமியும், வண்ணை பாண்டியனும், நெல்லைக்குப்பம் மஜீதும் தங்கள் உயிர்களை தத்தம் செய்து மேனியிலே பாய்ந்தோடுகிற இரத்தத்தை மண்ணிலே கொட்டி கண்ணீர் துளிகளால், வியர்வை துளிகளால்
பாதுகாக்கப்பட்ட வேளையில் இந்திய ஏகாதிபத்தியம் தமிழகத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. 1965 ஜனவரி 26 அது குடியரசு நாள் அல்ல, நம் குடிகெடுக்கும் நாள், நம்மை நிரந்தர அடிமைகளாக்க போகும் நாள். ஆகவே தமிழர்களே, அந்த நாள் நமக்கு துக்க நாள், அந்த நாள் நமக்கு கருப்பு நாள். எந்த பேரறிஞர் அண்ணா 47 ஆகஸ்ட் 15 வரவேற்றாரோ, தந்தை பெரியாரோடு முரண்பட்டு வரவேற்றாரோ, அதே அறிஞர் அண்ணா அவர்கள் 65 ஜனவரி 26 நம்மை நிரந்தர அடிமைகளாக்க போகின்ற கொத்தடிமை சாசனம் மகுடமேறுகிற நாள். ஆகவே தமிழர்களே, உங்கள் இல்லங்களிலே கருப்பு கொடி பறக்கட்டும், வீதிகளிலே கருப்பு கொடி பறக்கட்டும், கொதித்து எழட்டும் தமிழ் சமூகம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அறைகூவல் விடுத்த நேரத்தில் அதற்கு முதல் நாள் ஜனவரி 25 தமிழகத்தின் லட்சக்கணக்கான மாணவர்கள் அந்த உலகத்தை தான் திரும்பி பார்க்கிறேன், நெஞ்சிலே கனலாக வேதனை தெரிக்கிறது. அந்த உணர்வுகள் இன்று எங்கே? அன்று லட்சக்கணக்கான மாணவர்கள் திரண்ட போது அவர்களை அடிவயிற்றிலே இருந்து முழக்கமிட்டு கொண்டு போனவர்களில் நானும் ஒருவன். அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட போதுதான் நான்மாடக்கூடரில் அரபு நாட்டு குதிரைகளின் குளம்படி சத்தத்தோடு சங்கத்தமிழின் ஓசையும் இணைந்து ஒலித்ததே அந்த மாமதுரையில் மாணவர்கள் திரண்டு வந்தபோது, இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போர் முழக்கம் செய்த போது வெட்டப்பட்டார்கள், தாக்கப்பட்டார்கள். அந்த நிகழ்ச்சியிலே தான் நினைவிலே வாழுகிற என் ஆருயிர் சகோதரன், அந்த சகோதரனுக்கு நிகராக நினைவாற்றல் கொண்ட பேச்சாளன் தமிழ்நாட்டிலே இதுவரை தோன்றியதில்லை, இனியும் தோன்ற முடியாது. சங்க தமிழா, திருமுருகாற்றுப்படையா, முதல் வரியிலிருந்து கடைசி வரி வரையிலும் அந்த கணீர் என்ற வெட்டு பாறைகள் மீது வெண்கலமணி உருண்டோடுவதை போன்ற சொற்களால் பேசக்கூடிய என் வீர சகோதரன் காளிமுத்துவும், கருப்பு மலர்கள் எழுதிய காமராசனும் அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவுக்கு தீ வைத்தார்கள். 26 தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் கருப்பு கொடியேற்றியவர்கள் தாக்கப்பட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். தேராம்பேட்டையில் லட்சிய நடிகரின் இல்லத்திற்கு முன்னால் குண்டர்கள் குவிந்த போது லட்சிய நடிகர் அஞ்சாத சிங்கமாக அவர் கையிலே கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு எவனடா இங்கு வருகிறான் என்று கேட்டதும் அத்தனை விடுதிகளில் இருந்த மாணவர்கள் போர்க்களத்துக்கு வந்ததும் அந்த நிகழ்ச்சியின் மறுநாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து பல்லாயிரம் மாணவர்கள் சிதம்பரம் நகரத்து வீதிகளிலே அணிவகுத்து வந்தபோது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என முழங்கி வந்த வேளையில் சிவகங்கை வேங்கை ராஜேந்திரன் தொண்டை குழியிலே குண்டு பாய்ந்து மண்ணிலே விழுந்து மடிந்தான் என்ற செய்தி காட்டு தீயாக தமிழகத்திலே பரவிய நேரத்தில், அந்த சூழலில் அதற்கு ஒரு வருட காலத்துக்கு முன்னர் 1964 ஜனவரி 24 நள்ளிரவு பொழுதில் கீழப்பழுவூரிலே அந்த எளிய இல்லத்திலே இருந்து புறப்பட்ட சின்னசாமி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியையும் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருந்த 2 வயது குழந்தை திராவிட செல்வியையும் பார்த்துவிட்டு திருச்சி ரயிலடிக்கு வந்து 25 பொழுது புலர்வதற்கு முன்பு அதிகாலை வேளையில் மேனி நிறைய பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீ வைத்துக் கொண்டு பாதாதி கேசம் பற்றி எரிய உச்சி முதல் உள்ளங்கால் வரை தணல் அவனை தகித்து சாம்பலாக்க, அதற்கு ஓராண்டுக்கு பின்னர் தான் 65 சிவலிங்கம், அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன், கீரனூர் முத்து, சத்தியமங்கல முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, பீளமேடு தண்டபாணி தங்கள் விராலிமலை சண்முகம் தங்கள் உயிர்களை தந்தார்கள்.
அப்படி ரத்தம் சிந்தி மேனியை கருக்கிக் கொண்டு இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய களம்தான் இந்த தமிழ்நாட்டு களம். அந்த உணர்வு ஒருபோதும் என் நெஞ்சை விட்டு நீங்கியது கிடையாது. அந்த நிழல் என்னை விட்டு பிரிந்தது கிடையாது. அதே உணர்வோடுதான் 65 எந்த உணர்வோடு வீதிகளிலே நான் முழக்கமிட்டேனோ அதே உணர்வோடுதான் இன்றும் இருக்கிறேன். என் இறுதி மூச்சு பிரியும் வரையிலும் இருப்பேன். அதனால் தான் ஆக்ரோஷத்தோடு நாங்கள் இந்தியை கொண்டு வருவோம், தடுப்பவன் யார் என்று அகம்பாவத்தோடு மத்திய அமைச்சர் பேசிய வேளையில் நிறுத்தும் பேச்சை. யார் எங்கள் மீது திணிக்க முயல்வது? யாரடா நீங்கள்? எங்கிருந்து வந்தீர்கள் எங்கள் மீது இந்தியை திணிப்பதற்கு? நாங்கள் உலகத்திலேயே முதல் நாகரிகத்தை கற்றுத்தந்தவர்கள், கடலிலே களம் செலுத்துகின்ற கலையை கற்றுத்தந்தவர்கள். உலகத்தினுடைய முதல் நாகரிகம் பாபிலோனில் அல்ல, காவிரிப்பூம்பட்டினத்திலே இருந்தது 12,000 ஆண்டுகளுக்கு முன்னாலே. இந்தியாவிலே எங்களை தவிர எந்த மாநிலத்துக்காரனாவது இந்த நாட்டின் எல்லை கடந்து வெளியே சென்றதுண்டா? நாங்கள் நாடுகள் பலவற்றை வென்ற வரலாற்றுக்குரியவர்கள். கிழக்காசிய நாடுகள் அனைத்திலும் புலிக்கொடியை பறக்கவிட்டவர்கள். அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். நீ அப்படி திணிக்க முனைந்தால் எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்தி எத்தனை வட்டாளம் கூட்டி வரும்? அற்பம் என்போம் அந்த இந்திதனை, கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் தோழர் சொன்னாரே, அதை என்னுடைய கடைசி நாள் உரையில் எடுத்து சொல்லிவிட்டு என்றும் அந்த உணர்வு மாறாமல் தான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி திருமுருகன் காந்தியை நான் நெஞ்சார ஆராதிக்கிறேன். என் இயக்க தோழர்கள் மட்டுமல்ல, மற்றவர்களிடம் சொல்வேன், நீ ஒரு இயக்கத்தில் சேர விரும்புகிறாயா? எங்கள் மறுமலர்ச்சி திமுகவிலே வந்து சேர் என்று நான் கூறவில்லை. நீ ஒரு இயக்கத்தில் சேர வேண்டும் என்றால் மே 17 இயக்கத்திலே போய் சேர். அது லட்சியத்துக்காக இருக்கிற இயக்கம், கொள்கைக்காக இருக்கிற இயக்கம். இந்த தமிழ்நாட்டுக்கு சுதந்திர பூமியாக்க வேண்டும் என்ற துடிப்பு கொண்டிருக்கிற இயக்கம். அதை வழிநடத்துகின்ற தலைவன் எளிமையானவன், யோகியன், நேர்மையானவன், நாணயமானவன், சிறைக்கு அஞ்சாதவன். அந்த இயக்கத்துக்கு போங்கள் நான் சொல்லி இருக்கிறேன். அப்படித்தான் இந்த இயக்கம் மே 17 இயக்கம் நடத்துகின்ற போராட்டங்களில் பலமுறை சிறைக்கு அனுப்பப்பட்டு உடல் நலம் பாழாகி இவர் உயிருக்கே ஆபத்து வந்து விடுமோ என்று நான் பயந்து, அதனால் தான் அவரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிற போது அவரை சந்திக்க வேண்டும் என்று நான் துடித்த போது காவல்துறையினர் என்னை சந்திக்க விடாமல் செய்ய வேண்டும் என்று சைதாப்பேட்டை பக்கம் வரை வந்த காவல்துறை அங்கிருந்தவரை தாம்பரத்திலே கொண்டு போய் வைத்துக் கொண்டது. நான் எப்படியும் 3 மணிக்கு மேல் திரும்பி சென்று விடுவேன் நினைத்தார்கள். 4 மணிக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தார்கள் திருமுருகன் காந்தியை. நான் காத்திருந்து அவருக்கு உடல் நலத்தை பற்றிய கவலையைத்தான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம், நான் அச்சப்பட்டவாறு அவர் உடல் நலம் கேடுறவில்லை. அவர் இளைஞர்களிடத்திலே அவர் தன்னலமற்றவராக இருப்பதனால் நீதிமன்றத்தில் அவரும் நானும் குற்றவாளிகளாக நிறுத்தப்பட்டோம். அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தியதற்காக. அப்படித்தான் நீதிமன்றத்தில் நான் வெளியிட்ட நூல் ஐ அக்யூஸ், இதை இன்குலாப், நினைவிலே வாழ்கிறானே வீர சகோதரன் கவிஞர் இன்குலாப், அவர் அற்புதமான ஒரு உரை நிகழ்த்தினார். எங்கள் உண்ணாவிரத அறப்போராட்ட களத்துக்கு வந்து இன்குலாப் சொன்னார், நான் ஐ அக்யூஸ் புத்தகத்தை முழுமையாக படித்தேன், அதை தமிழிலே குற்றம் சாட்டுகிறேன் என்று மொழிபெயர்த்திருந்தேன். அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னை திகைக்க வைத்தன. அத்தனையும் ஆதாரங்கள் இந்திய அரசு இனக்கொலைக்கு முழு முதல் காரணமான அரசு, முப்படைகளின் ஆயுதங்களை தந்த அரசு, முப்படை தளபதிகளை மறைமுகமாக அனுப்பி வைத்து ஈழத்து தமிழர்கள் லட்சக்கணக்கானவர்கள் படுகொலைக்கும் இதுவரை உலகம் கண்டும் கேட்டுவிடாத மெய் சிலிர்க்க வைக்கின்ற சமர்க்களங்களை நடத்தினாரே.
எங்கே ஓயாத அலைகளில், அக்கினி அலைகளில், பின்னங்கால் பிடரில் அடிபட சிங்கள படைகளை துவம்சம் செய்து நிர்மூலமாக்கி உழலோட விரட்டினாரே, யானை இரவில் முதல் முறை தோற்றார்கள். அடுத்த முறை 3000 பேரோடு தான் பால்ராஜும் பானும் படைகளை அணிவகுத்து சென்றார்கள். சிங்களவன் படை 20,000 பேர். ஆனால் அந்த யானை இரவில் உலக போர்க்களங்களில் எங்கும் நடக்காத அதிசயம் நடந்தது. மெய்சிலிருக்க வைக்கின்ற அதிசயம். இந்த 3000 பேர் 20,000 பேரை தோற்கடித்தார்கள். யானை இரவு போர்க்களத்திலே வென்றார்கள். யாழ்ப்பாணத்துக்கு செல்லுகிற பாதையை திறந்து விட்டார்கள். இனி அவர்கள் யாழ்ப்பாணத்தையும் உடனடியாக கைப்பற்றி விடுவார்கள். பிறகு கொழும்பு வரையிலே வருவான் பிரபாகரன் என்று பயந்தான் சிங்களவன். இந்திய அரசு ரடார்களை கொடுத்தது, ஆயுதங்களை கொடுத்தது. நேரடியாக மன்மோகன் சிங்கிடம் போய் நீங்கள் ரடார்களை கொடுத்தீர்கள் என்றேன், மறுக்க முடியவில்லை. நீங்கள் ஆயுதங்கள் தருகிறீர்களே ஒரு இனத்தை அழிப்பதற்காக. அவர் செயலற்று போனவராக இருந்தார். அவர் என்ன செய்வார் பாவம்? அவரிடத்தில் இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் ஏற்கனவே போடப்பட்டு தமிழ் இனத்தை கருவறுக்க அந்த ஒப்பந்தம் ராஜீவ்காந்தி அவர்களால் பயன்படுத்தப்பட்டது. மீண்டும் ஒரு ராணுவ ஒப்பந்தம் போட போவதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை செய்ய போகிறீர்களா? இது கொடுமை, இது அக்கிரமம் என்று மன்மோகன் சிங்கிடம் சொன்னபோது அப்படி ஒரு முடிவு எடுக்கவில்லை என்றார். இதோ என் கையிலே இந்து ஏடு, நேற்றைய ஏடு இருக்குது. அதை படித்துவிட்டு நான் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு டெல்லிக்கு வந்திருக்கிறேன் என்றேன். உடனே வெளிவிவகாரத்துறை அமைச்சர் நட்வர் சிங்குக்கு தொலைபேசியில் அழைத்து வைகோ உங்களை பார்க்க வருகிறார், அவர் மிகுந்த கவலையோடும் கோபத்தோடும் இருக்கிறார், உடனடியாக சந்தியுங்கள் என்றவுடன் நான் சவுத் பிளாக்குக்கு போனேன். நட்வர் சிங்கிடம் மீண்டும் சிங்களவனோடு இலங்கையோடு ராணுவ ஒப்பந்தம் செய்ய போகிறீர்களாமே, யார் சொன்னது? இந்த பத்திரிகை சொல்கிறது. அதையெல்லாம் நம்பாதீர்கள், நாங்கள் ஒப்பந்தம் செய்ய போவதில்லை என்றார். மெய்யாகவே பேசுகிறீர்களா என்று கேட்டபோது எதிரிலே அமர்ந்திருந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி, அவர் ஒரு பெண்மணி, நான் இன்றைக்கு வந்த பெண்மணியினுடைய வீரத்தையும் அந்த தீரத்தையும் பாராட்டுகிறேன். அந்த பெண்மணி சொன்னார் மந்திரியை பார்த்து, ஆம் நாம் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்ய முடிவெடுத்திருக்கிறோம் என்பதைத்தான் இந்து வெளியிட்டிருக்கிறது என்று சொன்னபோது முகத்தில் ஈயாடவில்லை நட்வர் சிங்குக்கு, ஒன்றும் பேசவில்லை. அந்த ஒப்பந்தத்தை போடாமலே அவர்கள் பலாலி விமான தளத்தை பழுது பார்த்து கொடுத்தார்கள். அத்தனை ஆயுதங்களையும் கொடுத்தார்கள். உலகில் புரட்சிகள் பல நாடுகளிலே நடைபெற்றிருக்கின்றன, ஆயுத புரட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த ஆயுத புரட்சிகளை நடத்துவதற்கு பக்கத்து நாடுகளிலே இருந்து ஆயுத உதவிகள் அவர்களுக்கு வந்து சேர்ந்தன. அது ஹோசிமின்னாக இருந்தாலும் சரி, மாவோவாக இருந்தாலும் சரி, சேகுவேராவாக இருந்தாலும் சரி, பிடல் காஸ்ட்ரோவாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு ஆயுத உதவிகள் கொண்டுதான் அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தினார்கள். எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல். பக்கத்திலே இருக்கிற அணு ஆயுத வல்லரசு எதிரிக்கு ஆயுதங்களை தந்து குவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் அத்தனை மத்தியில் 7 அணு ஆயுத வல்லரசுகள். இன்றைக்கு போர் நடக்கிறதே, இஸ்ரேலும் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் சேர்ந்து ஈரான் மக்களையே நாங்கள் கூண்டோடு அழித்து விடுவோம் என்று கொக்கரிக்கிறானே. நாஜிகளின் வெறியன் அடால்ஃப் ஹிட்லர் இன்றைக்கு டெல்லி அமெரிக்காவினுடைய வாஷிங்டன் நகரில் வெள்ளை மாளிகையிலே மறு உருவம் எடுத்து டொனால்டு ட்ரம்ப் என்ற பெயரிலே மறு உருவம் எடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே குண்டுவீச்சு நடக்கிறது. அப்பொழுது இஸ்ரேலின் ஆயுதமும் சிங்களவனுக்கு, எதிர்த்திருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் சிங்களவனுக்கு, பாகிஸ்தானும் இந்தியாவும் பரம வைரிகள். ஆனால் சிங்களவனுக்கு பாகிஸ்தானின் ஆயுத உதவி, இந்தியாவின் ஆயுத உதவி, இப்படி வல்லரசு நாடுகளின் ஆயுத உதவிகள் எல்லாம் கிடைத்த போதும் தானாகவே படைகளை உருவாக்கி தரைப்படை, கடல் படை, வான்படை அமைத்தது மட்டுமல்ல, அந்த வன்னி காட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு விமான ஓடுதளத்தை செயற்கையாக ஒரு ஓடுதளத்தை உருவாக்கி விமானங்களை அங்கே தயாரித்து அந்த விமானம் சென்று கொழும்பு நகரிலே குண்டு போட்டுவிட்டு திரும்ப வன்னி காட்டுக்கே வந்தது
விமானத்தை முதலில் கண்டுபிடித்தானே ரைட் சகோதரர்கள், அவன் மண்ணுக்கடியிலிருந்து பிரபாகரனுக்கு சல்யூட் செய்வான். அந்த ஒரு தமிழன் இதைவிட எவரும் சாதித்து விட முடியாது. கரிகாலனால் கிடைத்த பெருமை, ராஜராஜனால் கிடைத்த பெருமை, ராஜேந்திர சோழனால் கிடைத்த பெருமை, அதை போலவே உலகத்தில் தமிழன் என்ற முகவரியை பதிப்பித்தவர், நான் நெஞ்சிலே பூஜிக்கின்ற தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர்கள் இவ்வளவு கொடும் தாக்குதல்களுக்கு மத்தியில் அவர்களை காப்பதற்காக குரல் கொடுத்த காரணத்துக்காக நான் சிறையில் இருந்ததை பற்றி கவலைப்பட சாதாரண விஷயம். ஒரு சி கிளாஸ் பிரிசனராக 19 மாதம் இருந்தது பெரிய தியாகம் அல்ல. அவர்களின் தியாகம் மலை போன்றது, இமயம் போன்றது. நான் மிக மிக சாதாரணமானவன். ஆகவேதான் அந்த நீதிமன்றத்தில் இந்த புத்தகம் ஐ அக்யூஸ் என்ற புத்தகம், ஆதாரங்களோடு இருக்கிற புத்தகம், மன்மோகன் சிங்கினுடைய ஒப்புதல் கடிதங்கள் இடம்பெற்றிருக்கிற புத்தகம், இதை நான் வெளியிட்டதற்காகத்தான் நான் கூண்டில் நிறுத்தப்பட்டேன். நீதிபதி என்னை குற்றவாளி என்று தீர்ப்பளித்து அதற்கு பிறகு அவர் நான் குறைத்துக் கொள்ள சொன்னதனால் ஓராண்டு தண்டனை என்றார். எனக்கு தந்தை பெரியாரின் ஞாபகம்தான் வந்தது. அவர் நீதிமன்றத்தில் எனக்கு எவ்வளவு அதிகபட்ச தண்டனை கொடுக்க முடியுமோ கொடுங்கள், எவ்வளவு மோசமான சிறைச்சாலையில் அடைக்க முடியுமோ அடையுங்கள் என்று 38 நீதிமன்றத்திலே சொன்னாரே எங்கள் பாட்டன் தந்தை பெரியார். அந்த ஞாபகம் தான் வந்தது. நான் நீதிபதியை பார்த்து கேட்டேன், நீதிபதி அவர்களே, ஆங்கிலத்தில் தான் கேட்டேன், தண்டனையை குறைக்க சொல்லி ஒரு சொல்லாவது நான் சொல்லி இருப்பேனா? எப்படி அந்த தீர்ப்பை வாசித்தீர்கள்? இந்த தீர்ப்புக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் என்ற போது அந்த நீதிபதி ஐ ஆம் டெரிபிளி சாரி, நான் இப்பொழுது அந்த வாக்கியத்தை எடுத்து விடுகிறேன் என்று அந்த வாக்கியத்தை எடுத்து விட்டார். இப்பொழுது நான் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவர். இன்றைக்கும் அந்த ஓராண்டு தண்டனை 2 ஆண்டு இருந்தால் நான் நாடாளுமன்றம் சென்றிருக்க முடியாது. அப்படி சென்று அப்படிப்பட்ட தண்டனை கிடைத்திருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஆனால் வழக்கு நிலுவையில் தான் இருக்கிறது. ஓராண்டு தண்டனை பெற்றவனாகத்தான் இன்றைக்கும் நான் இருக்கிறேன். எப்பொழுது அது வழக்கு எடுத்துக்கொள்ளப்படும் எனக்கு தெரியாது. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் இந்த ஓராண்டு 2 ஆண்டுகளாக நீட்டிக்கப்படலாம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் இன்றைக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். நான் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நண்பர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியாது, பொட்டா சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தார்கள். ஒரு நாள் சிறையில் இருந்தாலும் 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இது தலைமை அமைச்சர் அடல் பிஹாரி வாஜ்பாய்க்கு தெரியாது. நான் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கிருஷ்ணன் அந்த மசோதாவினுடைய பிரதியை ஜெயிலுக்கு அனுப்பி வைத்தார். படித்துவிட்டு ஒரு நாள் சிறையில் இருந்தாலும் 1 வாரம் சிறையில் இருந்தாலும் 6 வருடங்களுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்று பொட்டா சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திருத்தத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது என்று அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுக்கு தகவல் அனுப்பினேன். அவர் பதறி போனவராக, இப்படி ஒரு அமெண்ட்மெண்டா வருகிறது எனக்கு தெரியாமல் என்று சட்ட அமைச்சரை கூப்பிட்டு, நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்து இந்த திருத்தம் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்ய சொல்லியிருக்க, ஆனால் அதை கேட்காமல் அந்த சொலிசிட்டர் ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு வந்த திருத்தத்தை அப்படியே பதிவு செய்ய, இரவிலே இந்த தகவலை கேள்விப்பட்ட வாஜ்பாய் சட்ட அமைச்சரை அழைத்து, நான் சொன்னதை மீறி நீங்கள் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்திருக்கிறீர்கள், நாளை சாயங்காலத்துக்குள் அதை திரும்ப பெற்று வேறொரு பிரமாண வாக்குமூலம் நீங்கள் தாக்கல் செய்யாவிட்டால் சட்ட அமைச்சர் பதவியில் நீங்கள் நீடிக்க முடியாது என்று சொன்னதன் பேரில் மறுநாள் அதே சொலிசிட்டர் ஜெனரல், ஐ வித்ட்ரா தி previous affidavit, அதை நான் திரும்ப பெறுகிறேன், புதிய பிரமாண வாக்குமூலம் தாக்கல் செய்கிறேன் என்று சொன்னார். அப்படி சொன்னதன் பேரில் அந்த சட்ட மசோதா விவாதத்துக்கு வர இருக்கிறது. எனக்கு ஒரு விருப்பம், நாடாளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், இதை எதிர்த்து நாடாளுமன்றத்திலே மக்களவையிலே பேச வேண்டும் என்று விரும்பி நீதியரசர் சந்துரு அப்பொழுது வழக்கறிஞராக இருந்தார். அவருக்கு தேவதாஸ் அவர்கள் மூலம் தகவல் சொல்லி, நீங்கள்
வைகோ நாடாளுமன்ற மக்களவைக்கு போய் விவாதத்திலே கலந்து கொள்வதற்கு அனுமதி பெற்று தர வேண்டும். இது என்ன, நான் சம்பந்தப்பட்ட வழக்கு என்றவுடன் நீதிபதியிடம் நீதியரசர் குலசேகரனுடைய அமர்வில் வழக்கறிஞர் சந்துரு அற்புதமான வாதங்களை எடுத்து வைத்து அவர் வைகோ வேலூர் சிறையிலிருந்து டெல்லி நாடாளுமன்றத்துக்கு செல்வதற்கும் பிறகு திரும்பி வருவதற்கும் நான் தீர்ப்பளிக்கிறேன் என்று தீர்ப்பளித்தார். இந்த செய்தி ஜெயிலுக்கு வந்தது. 2000 கைதிகளுக்கும் தகவல் போனவுடன் உற்சாகமாக கொண்டாடினார்கள். ஒவ்வொரு அரங்கத்திலும் விசிலும் கைகட்டலும். என்னோடு இந்த சகோதரர் கணேசமூர்த்தி மற்றவர்களும் அவர்களுக்கு வந்திருந்த தின்பண்டங்களை எல்லாம் கொண்டு போய் கொடுத்தார்கள். நான் 2 நாள் இரவு பகல் நாடாளுமன்றத்தில் ஆற்ற வேண்டிய ஆங்கில உரையை நான் தயாரித்தேன். பிரிசனர் ஆஃப் சில்லான். நான் கல்லூரியில் படிக்கிற போது எனக்கு ஆங்கில இலக்கியத்து பாடல் அதை முதலில் வைத்து, டெமாஸ்தனீஸ் முதலாக கிரேக்கத்திலே சொன்ன வாதத்தை அடுத்து வைத்து, அடுக்கடுக்கான வாதங்களை 12 பக்கத்தில் எழுதி, இதை நான் எழுதி வாசிக்கப் போவதில்லை, நான் குறிப்பு பார்த்து வாசிக்கிறவன் அல்ல, ஆனால் நாடாளுமன்றத்திலே இதை பேசப் போகிறேன். எல்லா உறுப்பினர்களும் கேட்பார்கள், அமைச்சர்களும் கேட்பார்கள். உலகத்தில் இதுவரை எவனும் ஜெயிலிருந்து நேராக நாடாளுமன்றத்துக்கு சென்று வாதாடிய வரலாறு உலகத்திலேயே கிடையாது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற மகிழ்ச்சியில் அந்த உரையை இன்னும் அதனுடைய பிரதி வைத்திருக்கிறேன். தயாரித்து விட்டு ரொம்ப உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருந்தேன். 6 மணி ஆயிற்று. எங்கள் செல்கள் பூட்டப்பட்டன. என்னுடைய சிறையும் பூட்டப்பட்டது. அது தனித்தனி சிறைகள் பூட்டப்பட்டது. 6:30 மணிக்கு வார்டர்கள் சொன்னார்கள், 4 போலீஸ் வேன் வாசல்ல வந்து நிக்குது, உங்களை அழைத்து கொண்டு போய் இன்று இரவு சென்னை சிறையில் வைத்துவிட்டு காலை முதல் விமானத்தில் உங்களை டெல்லிக்கு அழைத்து செல்ல இருக்கிறார்கள். நீங்கள் நாடாளுமன்றத்திலே கலந்து கொண்டு விட்டு திரும்ப மீண்டும் சென்னைக்கு வந்து இங்கே வர ஏற்பாடாகிவிட்டது என்றார்கள். நான் பூரித்து போனேன். இப்படி வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதே. பார்லிமெண்ட்டில் போய் அஸ் எ டெட்டினியூ இன் த பிரிசன், சிறையில் இருக்கின்ற ஒரு கைதியாக நான் வாதாடுகிற வாய்ப்பு. அந்த உரையில் அந்த அவை திகைக்க வேண்டும், அமைச்சர்கள் திகைக்க வேண்டும். இப்படி ஒரு உரையை எவனும் இதுவரை ஆற்றியதில்லை என்று அதை முத்திரை பதிக்க வேண்டும் என்று நான் இவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தேன். 8 மணி ஆயிற்று, 9 மணி ஆயிற்று, 9:45 ஆயிற்று. என்னிடம் ஓடி வந்து வார்டர்கள் சொன்னார்கள், போலீஸ் வேன்கள் எல்லாம் 9 மணிக்கு திரும்பி கொண்டு போகப்பட்டு விட்டன. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சூப்பரண்டன்ட், மனிதாபிமானமிக்க சூப்பரண்டன்ட், கைதிகளை கண்ணியத்தோடும் மனிதநேயத்தோடும் நடத்துகிற சூப்பரண்டன்ட், சிறை கண்காணிப்பாளர் ராமச்சந்திரன், அவர் என் அறையின் வாசலில் வந்து நின்றார். வார்டர்களை அழைத்து கதவை திறக்க சொன்னார். வாடிய முகத்தோடு வந்து நின்றார். கதவு திறக்கப்பட்டது. என்னை கையோடு ஒரு கையை பற்றியவாறு அழைத்து கொண்டு, அவர் அறை ஒரு 300 மீட்டர் தொலைவில் இருக்கிறது, நடந்தே பேசி கொண்டு வந்தார். ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். என்னன்னு கேட்டேன். மத்தியானம் உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு போட்ட ஆர்டர், சீஃப் ஜஸ்டிஸ், இன்சார்ஜ் சீஃப் ஜஸ்டிஸ் வீட்டில் போய் ராத்திரி 8:30 மணிக்கு அரசு வழக்கறிஞர் அங்கே போய் அவர்கிட்ட போய் அந்த ஆர்டரை ரத்து செய்து விட்டார். யார்? சர்தூர்கர், சீஃப் ஜஸ்டிஸ் இன்சார்ஜ். அவரிடம் முதலமைச்சருடைய ஏவுதலின் பேரில் வழக்கறிஞர் மதியம் போட்ட தீர்ப்பை ரத்து செய்து விட்டார்கள். அதனால்தான் போலீஸ் வேணலாம் திரும்பி போயிடுச்சு. இது எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறது, தகவல் அனுப்புறதுன்னு எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அதான் நான் நேராக வந்தேன். வருத்தப்படாதீங்க. நான் வருத்தப்படல சார். வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்களை நான் பார்த்துருக்கிறேன். எத்தனையோ இழிவுகள், இழப்புகள், இழிச்சொற்கள், பழிச்சொற்கள், துரோகங்கள், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் கடந்த வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. பரவாயில்லை சார், நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன், அந்த வாய்ப்பு போயிடுச்சு, பரவாயில்லை என்று சொல்லிவிட்டு நான் திரும்ப செல்ல கொண்டு போய் பூட்டினார்கள். சிறையிலிருந்து அத்தனை சிறைவாசிகளும் வந்து மறுநாள் வருத்தம் தெரிவித்தார்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க இருந்தது, கிடைக்காமல் போயிற்று. ஆனால் அந்த உணர்வு மங்காமல் இருக்க போய்த்தான் சட்டமன்ற தேர்தலிலேயே நாங்கள் போட்டியிடுவதில்லை என்று 2011 முடிவெடுத்து, ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுகிற கட்சி தேர்தலை புறக்கணித்ததாக இதுவரை வரலாறு கிடையாது. ஆனால் நாங்கள்
துணிச்சலாக அந்த முடிவெடுத்து தேர்தலில் பங்கேற்பதில்லை என்று முடிவெடுத்து அந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு சைதாப்பேட்டையில் நான் பேசிய பொதுக்கூட்டத்துக்கு திருமுருகன் காந்தி வந்திருந்ததாக 2 நாள் கழித்து சொன்னார். 2.25 மணி நேரம் பேசினேன். அந்த சில நாட்களுக்கு பிறகு எனக்கு பெல்ஜியத்திலே இருந்து தகவல் வந்தது. ஈழ விடுதலை புலிகளில் வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய உண்மையான விடுதலை புலிகள் என்னை அலைபேசியிலே தொடர்பு கொண்டு பிரசல்ஸில் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு குறித்து ஒரு மாநாடு நடக்கப் போகுது, நீங்கள் வந்து பேசணும். எனக்கு விசா கிடையாதே, நான் அமெரிக்காவுக்கு போக முடியாது. 18 வருஷம் ஆயிற்று என் பேத்திகளை பார்த்து. அமெரிக்க அரசு எனக்கு விசா கொடுக்க மறுத்து விட்டது. என்ன என்று கான்சல் ஜெனரல்கிட்ட போனேன். யூ பிலாங் டு த பேண்ட் ஆர்கனைசேஷன், யூ ஆர் இன்எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் விசா. நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சேர்ந்தவர், உங்களுக்கு விசா கொடுக்க முடியாது என்றார். நான் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரிக்கிறவன், அதில் நான் உறுப்பினராக இல்லை என்றேன். சரி, தனி விசாரணை நடத்துவோம் என்று 2 அதிகாரிகள், ஒரு பெண்மணி 2.5 மணி நேரம் என்னை விசாரித்தார்கள். ஒவ்வொரு புகைப்படமாக காட்டினார்கள். அதில் ஒரு புகைப்படம், நான் பிஸ்டலை கையில் வைத்துக்கொண்டு குறிபார்த்து நிற்கிறேன், பக்கத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் நிற்கிறார். இந்த புகைப்படத்தை என்னிடம் காட்டினார்கள். ஆக ஆயுத பிரயோகம் செய்வதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்திருக்கிறீர்கள், ஆகவே நீங்கள் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்பதெல்லாம் சாட்சியங்கள். நாங்கள் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம் அமெரிக்காவுக்கு, அவர்கள் முடிவெடுக்கட்டும் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு உதவி செய்தார்கள். அந்த பாஸ்போர்ட்டில் ரிஜெக்டட் என்று போடாமல் திரும்ப கொடுத்து விட்டார்கள். ஒன்றும் பதிலில்லை. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் எந்த ரிப்ளையும் அனுப்பவில்லை. மறுவருடம் முயற்சித்தேன், அதே பதில். மறுவருடம் முயற்சித்தேன், அதே பதில். எனக்கு விசா கிடையாது, நான் லண்டனுக்கு போக முடியாது. அவர்களும் இதையே பின்பற்றி விசா கிடையாது என்று மறுத்தார்கள். கனடாவுக்கு விண்ணப்பித்தேன், உனக்கு விசா கிடையாது என்று மறுத்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு நான் விண்ணப்பித்தேன் அழைப்பின் பேரில், அவர்களும் மறுத்தார்கள். அப்ப போகவே முடியாது என்ற நிலைமையில் பிரசல்ஸுக்கு எப்படி போவது என்று கருதி நான் பெல்ஜியம் நாட்டினுடைய தூதராலயத்தை அணுகிறேன். அவர்கள் நல்ல மனதோடு, we are issuing the visa but you should not travel through Frankfurt. நீங்கள் ஜெர்மனி வழியாக போனால் உங்களை திருப்ப அனுப்பினாலும் அனுப்புவார்கள். ஜெர்மனியை தவிர்த்துவிட்டு நீங்கள் பிரசல்ஸ் போவதற்கான வழியை பாருங்கள் என்றார்கள். அதற்கேற்றாற்போல் அப்படி ஒரு விமான வசதி பெல்ஜியத்துக்கு போக கிடைத்தது. நான் போய் சேர்ந்தேன் 29ஆம் தேதி ஜூன் மாதம் 2011, 30ஆம் தேதி மாநாடு. இரவிலே நார்வேயிலிருந்து விஜய் வந்தார். காலை எழுந்து என்ன பேசுவது, நாளைக்கு என்ன பேசுவது, இந்த பிரசல்ஸிலே எந்த கருத்தை முன்வைப்பது, சாப்பிட்டால் தூக்கம் வந்துவிடும். நான் சாப்பிட மாட்டேன். தேநீர் பருகிக்கொண்டு மத்தியானம் ஒரு பன்னை சாப்பிட்டு விட்டு குறுக்கும் நெடுக்குமாக, அது என்னுடைய பழக்கம். நான் படிக்க வேண்டுமென்றால் நடந்து கொண்டு தான் படிப்பேன், டிக்டேட் செய்ய வேண்டுமென்றால் நடந்து கொண்டு தான் டிக்டேட் பண்ணுவேன். இது பல வருடங்களாக என்னுடைய பழக்கம். நடந்து கொண்டே என்ன பேசுவது என்று யோசித்த போது இயற்கை எனக்கு உதவி செய்தது. மின்வெட்டு போல் பொறி தட்டியது என்னுடைய மூளையில். ஏன் உலகத்தில் 33 நாடுகள் ரெஃபரண்டத்தின் மூலமாகத்தானே தனி நாடுகள் ஆயின. அதே ரெஃபரண்டத்தை ஈழத்திலே நடத்தட்டும், வடக்கு கிழக்கு மாகாணத்திலே நடத்தட்டும். உலகம் பூராவிலும் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் வசிக்கின்ற நாடுகளிலேயே, இந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ், அந்த நாடுகளிலும் வாக்குப்பதிவு அங்கங்கே அவர்கள் ஓட்டு போட ஏற்பாடு செய்யட்டும். இதை நாளைய கருத்தரங்கத்திலே, மாநாட்டிலே முன்வைப்போம் என்று வரிசையாக அங்கே நடைபெற்ற இனப்படுகொலைக்கான சாட்சியங்களை ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூனிடம் மார்ஷிகி தாரிஸ்வன், ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சூக்கா மூவர் தயாரித்து கொடுத்த அந்த 120 பக்க அறிக்கையில் ஒரு 8 பக்கத்தில் படித்தால் கண்ணீர் வரும், படித்தால் ரத்தம் கொதிக்கும். அதனுடைய ஒவ்வொரு பாராவையும் எடுத்து நான் சொல்லிவிட்டு, what is happening, what happened, that is nothing but genocide of Tamils என்று சொல்லிவிட்டு கடைசியில் what is the solution? I appeal through this conference, a referendum should be conducted in the north and east of that island. ஒரு பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும்.
and also the Tamils, Elam Tamils who are living whichever country they live, there should be also they should be allowed to exercise their franchise in the respective booths. அங்கங்கே ஓட்டு போட அனுமதிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நான் வைத்து பேசுகிற போது 10 நிமிடத்திலே ஒவ்வொருவருக்கும் பெல் அடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி, நான் 18 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன், அந்த மணியை ஓசையை எழுப்பவே இல்லை. அந்த சகோதரி 18 நிமிடம் பேசினேன். தேநீருக்கு இடைவெளி விட்டார்கள். நான் வெளியே வந்தேன். அந்த பெண்மணி வந்தார். நீங்கள் பேசுகிற போது 10வது நிமிடத்தில் நான் ஏன் மணி ஓசை எழுப்பவில்லை தெரியுமா? என்னன்னு தெரியல. உங்கள் பேச்சு என் இருதயத்தை ஊடுருவியது. எனக்கு மணியை அடிக்க எனக்கு மனம் வரவில்லை. அங்கு முதலாக எடுத்து வைத்து என் வாழ்க்கையில் எதை சாதித்திருக்கிறேன்? ஈழத்தமிழர்களுக்கு தீர்வு வட்டுக்கோட்டை தீர்மானத்திலே செல்வா பிரகடனம் செய்தார். சுதந்திர தமிழீழமே இளைய தலைவரை முன்னெடுக்கட்டும் என்றார். புலிகள் ஆயுதமேந்தினார்கள். ஆனால் பொதுவாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற அந்த தீர்வை ஈழத்தில் வடக்கு கிழக்கிலோ இலங்கை தீவிலோ எந்த தலைவரும் சொன்னது கிடையாது. இங்கே தமிழீழ ஆதரவாளர்கள் நிரம்ப உட்கார்ந்திருக்கிறீர்கள். நான் இங்கே பதிவு செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு, என்னுடைய கடமை. என் வாழ்நாளில் எதை சாதித்திருக்கிறேன் அதுவரை எவரும் சொன்னது கிடையாது. வெளிநாடுகளே வாழ்கிற புலம்பெயர் வாழ் தமிழர்கள் சொன்னது கிடையாது. ஈழத்தை ஆதரிக்கின்ற உண்மையாக ஆதரிக்கின்ற தலைவர்கள் எவரும் சொன்னது கிடையாது. நான் இதை பதிவு செய்தேன். அந்த பதிவை 6 மாத காலத்துக்கு பின்னர் ஒவ்வொரு தலைவராக இங்கே வழிமொழிய ஆரம்பித்தார்கள். அதே போலத்தான் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசுவது குற்றமல்லாது என்று ஜெயிலில் இருந்தவாறு சுப்ரீம் கோர்ட்டிலே ரிட் மனு தாக்கல் செய்தேன். காலி நரிமன் எனக்காக வாதாடினார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேசுவது குற்றமாகாது, தண்டனை சட்டத்தின் கீழ் வராது என்ற தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தவன் நான். அதற்கு பிறகுதான் புலிகளை பற்றி எல்லோரும் பேச மேடைகளிலே ஆரம்பித்தார்கள். அந்த தீர்ப்பையும் பெற்றுக் கொடுத்தேன். இந்த தீர்வையும் முன்வைத்தேன். அந்த தீர்வை இப்பொழுது புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று ஒவ்வொரு தீர்ப்பாயத்திலும் போய் நான் வாதாடினேன். ட்ரிபியூனல்ல பிறகு ரிட் மனு தாக்கல் செய்தேன். அந்த ரிட் மனு முதலில் தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனு 2 நீதிபதிகளுக்கு முன்னால் வந்து 2 மணி நேரம் வாதாடினேன். என் ரிட் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. நான் தளரவில்லை. மறுவருடம் மீண்டும் அதே ஹைகோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தேன் 2013. அது ஒவ்வொரு அமர்வுக்கும் வரும். நீதிபதிகள் என்னை பார்ப்பார்கள். எனக்கு மிக மிக வேண்டிய என் குருநாதராக இருந்த உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியின் புதல்வர், அவர் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். என் வழக்கங்கே வருகிறது. நான் அமர்ந்திருக்கிறேன். அவர் என்னை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. திஸ் மே பி போஸ்டட் வித் சம் அதர் பெஞ்ச், தூக்கி போட்டு விட்டார். இப்படி 13 வருடமும் யாரும் விசாரிக்க தயாராக இல்லை. இப்பொழுது கடைசியாக போன மாதம் 24ஆம் தேதி முதலில் 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அந்த நீதியரசர்களில் ஒரு சகோதரி இருந்தார். இந்த விசாரணையை எடுத்துக்கொள்ளலாம் என்ற போது அரசு தரப்பு வழக்கறிஞர் வரவில்லை. நீங்கள் 24ஆம் தேதி வைத்துக் கொள்ளலாம். சரி என்று ஒப்புக்கொண்டேன். 24ஆம் தேதி சென்றேன். அரசு வழக்கறிஞர், நான் மிக மிக மதிக்கின்ற ஒரு நீதிபதியின் மகன்தான். அவர் சொன்னார், இதை எடுத்தடுப்பிலேயே நீங்கள் வாதத்தை அனுமதிக்கக்கூடாது. ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தை ஆதரித்து பேச இடம் கிடையாது. இந்த ரிட் மனுவை நீங்கள் உடனே டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவர் சொன்னார், விடுதலை புலிகள் இங்கு நேரே வரவில்லையே, அவர்கள் தானே வாதிட முடியும், இவர் எப்படி வாதிட முடியும் என்று கேட்டார். நான் நீதிபதிகளை பார்த்து சொன்னேன், இந்த பேன் ஆர்டர்லேயே இருக்கிறது. There are supporters and sympathizers for this banned organization. They are in Tamil Nadu. தமிழ்நாட்டையும் சேர்த்து ஈழத்திலே சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் முதலாக வைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் தடை வந்தது. Ban itself is on the basis of this concept. தமிழ்நாட்டையும் சுதந்திர தமிழ் ஈழத்தோடு இணைக்க இவர்கள் முயல்கிறார்கள் விடுதலை புலிகள். ஆகவே விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்ய வேண்டும். நான் நீதிபதியிடம் சொன்னேன், இதற்கு ஒரு சாட்சியத்தையாவது அரசு கொடுக்க முடியுமா? நான் தருகிறேன் 1000 சாட்சியங்களை. அவர்கள் மாவீரர் நாள் உரை 89 2008 வரையிலும் ஒவ்வொரு நவம்பர் 27 தேசிய தலைவர் ஆற்றிய மாவீரர் நாள் உரை அத்தனையும் தொகுத்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்தேன். அந்த உரைகளில் அவர் பேசுகிற ஒலிபெருக்கிக்கு பின்னால்
அந்த தமிழீழத்தின் வரைபடம் இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதில் எங்கே தமிழ்நாடு இருக்கிறது என்று கேட்டேன். அந்த ஆதாரங்களை வைத்து அவருடைய உரையில் அவர் அழகாக சொல்லுகிறார், இந்த வடக்கு கிழக்கிலே பிறந்த ஈழத்து தமிழர்கள், தமிழ்ஸ் ஆஃப் ஈழம் ஆரிஜின், இதைத்தான் வட்டுக்கோட்டை தீர்மானத்திலும் தந்தை செல்வா சொன்னார். தமிழ்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் ஈஸ்ட் ஆரிஜின், அந்த பகுதிகளை சேர்ந்த தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் அல்ல. இதை எடுத்து வைத்து சொல்லிவிட்டு அவர்கள் அனுமதித்தார்கள். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை வாசித்தேன். பிரசல்ஸிலே நான் பேசிய ஐநா பொதுச் செயலாளருக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கையின் முக்கிய பகுதிகளை நான் இப்படியே சொன்னேன். மை லார்ட்ஸ், யூ வில் பி மூவ் டு டியர்ஸ், நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள் நான் இதை வாசித்தால் என்று சொன்னேன் ஹைகோர்ட்ல. அன்றைக்கு திருமுருகன் காந்தியும் வந்திருந்தார் அங்கே. யூ வில் பி மூவ் டு டியர்ஸ் இஃப் ஐ ரீட் தி பேசேஜஸ் ஒன் ஆஃப்டர் அனதர். வரிசையாக வாசித்தேன், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எவ்வளவு கொடூரமாக தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். தமிழ் பெண்கள் நாசமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். கண்களை கட்டியிட்டு தமிழர்களை உச்சநிலையில் சுட்டுக் கொண்டார்கள். இசை பிரியா என்ற நங்கையை, யாழ் இசை வாசிக்கின்ற நங்கையை அவர்கள் கற்பழித்தது எப்படி என்று 16 மிருகங்கள் சொல்வதை அவன் சேனல் 4, அதை நாங்கள் இங்கே விவரிக்க முடியாது. we shudder to read, shudder to express. அவ்வளவு மோசமான வார்த்தைகளில் ஒவ்வொருவரும் நான் இப்படி கற்பழித்தேன், நான் இப்படி கற்பழித்தேன் என்று பேசுகிறான். இவை அனைத்தும் ஐநாவினுடைய அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலே இருக்கிறது. அதையும் நான் வரிசையாக வாசிக்க அவர் அனுமதித்தார். அதற்கு பிறகு நான் சொன்னேன், வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நத்திங் பட் ஜெனோசைட் என்று முதலாக சொன்னவர் இந்தியாவின் அன்றைய தலைமை அமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள். அதையும் சொல்லிவிட்டு ஆயுத போராட்டம் நடத்துவது தவறல்ல என்று முழங்கியவர் நெல்சன் மண்டேலா. 27 ஆண்டுகள் ரோபன் சிறைச்சாலையில் இருந்தாரே அந்த நெல்சன் மண்டேலா, அவர் ரிவோனியா கோர்ட்டிலே நிறுத்தப்பட்ட போது ஆயுதம் ஏந்துவது தவிர்க்க முடியாதது என்று வாதாடினார். அதைத்தான் பிரபாகரனும் புலிகளும் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஐநா பிரகடனத்தினுடைய டெக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் 1948 டிசம்பர் 10 மனித உரிமைகள் பிரகடனத்தினுடைய பிரியாம்பிள் முகப்புறையில் இருக்கிறது. ஒரு சர்வாதிகாரத்தை, ஒரு எதேச்சாதிகாரத்தை எதிர்ப்பதற்கு வேறு வழியில்லாவிடில் ஆயுதம் ஏந்து நேரிடும். This is the preamble of the United Nations Declaration. அதையும் ஹைகோர்ட்டிலே வாசித்து காட்டினேன். இத்தனையும் இருக்கிறது. நான் வேலூர் சிறையில் இருந்தவாறு வழக்கு தொடுத்தவன், 19 மாதம் சிறையில் இருந்தவன். I am a known supporter, I am a known sympathizer of LTTE. தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்காரன் எப்படி இந்தியாவுக்குள்ளே வர முடியும்? அரசு வழக்கறிஞர் கேட்கிறாரே, நுழைய முடியுமா இந்தியாவுக்குள்? அவர்கள் வர முடியாது. ஆனால் அவர்களின் சப்போர்ட்டர் அண்ட் சிம்பதைசர் என்ற பேனில் குறிப்பிட்டிருக்கிறார்களே, அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் நான். எனவே எனக்கு வாதாட உரிமை இருக்கிறது. 45 நிமிடங்களும் குறுக்கிடாமல் அமைதியாக நீதிபதிகள் கேட்டார்கள். பதிவு செய்திருக்கிறேன் உயர் நீதிமன்றத்திலே. ஈழத் தமிழர்களினுடைய நியாயத்தை பதிவு செய்திருக்கிறேன். சுதந்திர தமிழீழ கோரிக்கையின் நியாயத்தை பதிவு செய்திருக்கிறேன். எங்கே? ஹைகோர்ட்ல அமைதியாக கேட்டார்கள். என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டது. My writ petition was dismissed. ஆனால் நான் என்னுடைய நன்றியை சொன்னேன். இவ்வளவு நேரம் என் வாதங்களை எழுப்புவதற்கு அனுமதித்த நீதி அரசர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தேன். உலகத்தின் பல நாடுகளிலே இருந்து எங்களுக்காக ஒரு குரல் இன்னும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நாங்கள் நாதியற்று போய்விடவில்லை. எங்களுக்கு ஒருவன் இருக்கிறான், வைகோ என்று ஒருவன் இருக்கிறான். அவன் இருக்கிறான் என்பதை நீதிமன்றத்திலே நீங்கள் நேற்றைக்கு நிலைநாட்டி விட்டீர்கள். எங்கே? நார்வேயிலிருந்து, பிரான்சிலே இருந்து, சுவிட்சர்லாண்டிலிருந்து, லண்டனிலிருந்து, கனடாவிலிருந்து எனக்கு எத்தனை பேருடைய வாழ்த்து செய்தி. ஆக என் கடமைகளை அது ஒன்றாக செய்திருக்கிறேன். வாழ்க்கையில் ஏதாவது சாதித்திருக்கிறேன் என்று சொன்னால் அவற்றில் இதை பிரதானமாக கருதுகிறேன். அந்த ஈழ தமிழ் இனத்துக்காக அவர்கள் சிந்திய, நான் சொன்னேன், அவர்கள் சிந்திய ரத்தம் நீதி கேட்கிறது. அவர்களின் எலும்புகள் மண்ணிலே புதைந்து கிடக்கின்ற எலும்புகள் நீதி கேட்கின்றன. கல்லறைகள் எல்லாம் இடித்து விட்டான். தலைவர் இல்லத்தை அடியோடு புழுதிமேடாக்கி விட்டான். ஆனால் அவர்களுடைய சுவாச காற்று அங்கே சுற்றி கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய நாசியிலே இருந்து வந்த சுவாசம் ஈழத்திலே இன்னும் சுற்றி கொண்டிருக்கிறது. அது தட்டி எழுப்பும், வருங்கால தலைமுறையிலே தட்டி எழுப்பும். உணர்ச்சியுள்ள வீர வாலிபர்கள்
எழுந்து வருவார்கள். என்னை விட வேகமான உணர்ச்சி கொண்டவர்கள் எதிர்காலத்திலே வருவார்கள். ஒரு நாள் மலரும் தமிழீழம், என்றாவது ஒரு நாள் மலரும். மலரப்போகிற தமிழீழத்தை தரிசிப்பதற்கு நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை. ஆனால் என் சந்ததிகள் அதை பார்ப்பார்கள். வருங்கால உலகம் அதை பார்க்கும். உலகத்தில் ஒரு இனம் வேரோடு அழிக்கப்படுவதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு கொடூரமான ஆயுத பலத்தால் அழிக்க முயலும் போது அந்த இனம் விழித்துக் கொள்ள வேண்டாமா? முத்துக்குமார் செய்த தியாகம் வீண்தானா? 19 பேர் தீக்குளித்து மாண்டார்களே, அவர்களின் தியாகம் எல்லாம் வீண்தானா? இல்லை, இல்லை, இல்லை. அந்த தியாகம் வீண் போகாது. அது தட்டி எழுப்பும். அதற்காகத்தான் ஜெனோசைட் ஆஃப் தமிழ்ஸ் ஹார்ட்ஸ் ப்ளீட். ஈழத்தில் இனக்கொலை, இதயத்தில் ரத்தம். ஆங்கிலத்திலே ஒளிநாடா, தமிழிலே ஒளிநாடா. லட்சக்கணக்கான பிரதிகள் பெரும்பணத்தை செலவழித்து நான் தயாரித்து ஒவ்வொரு கல்லூரி வாயிலிலும் இந்த உடையோடு போகாமல், அரசியல்வாதி என்று நினைத்தால் ஒதுங்கி விடுவார்கள். பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒவ்வொரு கேட்லையும் நின்று அத்தனை ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகளிடம் அந்த கேசட்டுகளை கொடுத்தேன். எங்கே? சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளிலும், வெளி மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி எங்களுக்கு ஒரு கேசட் அனுப்புங்க என்று கேட்டு நான் அனுப்பி அதை பார்த்துட்டு, உங்கள் கேசட்டை பார்த்தோம், நான் என் மனைவி சாப்பிட முடியலை, அழுதுகிட்டே இருந்தோம். உங்கள் கேசட்டை பார்த்துட்டு எத்தனை ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் சொன்னாங்க, இன்னும் 500 காப்பி வச்சுருக்காதில்ல. ஒவ்வொரு கல்லூரியாக கொண்டு போய் கொடுத்தேன். இனியும் தருவேன். இப்பொழுது ஒரு ஆவணப்படம், ஒரு ஒளிப்பேழை தயாரித்து கொண்டிருக்கிறேன். 2 மாத காலமாக மறைக்கப்பட்ட உண்மைகளை, அழிக்கப்பட்ட உண்மைகளை வெளியே கொண்டு வர நான் தயாரித்து கொண்டிருக்கிறேன். 5.5 மணி நேரம் என்னுடைய ஒளிப்பேழை, என்னுடைய மொத்த நேரம். ஐ ஹவ் ஆல்ரெடி அதை தயாரித்து முடித்து விட்டேன். 5.5 மணி நேரம், 5.5 hours. இப்போ வெளியிட மாட்டேன், இன்னும் 3 மாதத்துக்கு வெளியிட மாட்டேன். என்னுடைய இயக்கத்தை நான் காப்பாற்றி கொண்டு போக வேண்டும். இப்போ வெளியிட மாட்டேன். ஆனால் 3 மாதம் கழித்து உங்களை எல்லாம் அழைத்துத்தான் அதை வெளியிடுவேன். சென்னையில் வெளியிடுவேன், ஒளிநாடாவை வெளியிடுவேன். அதை புத்தகமாக்கப் போகிறேன். அதற்கு தலைப்பும் வைத்திருக்கிறேன், ஈழப்பிரளயம், டெலியூஜின் ஈழம், ஈழப்பிரளயம். இதுதான் நான் வைத்திருக்கிற தலைப்பு. அது தயாரித்து முடித்து விட்டேன். அச்சிலேற்ற வேண்டியதான் பாக்கி. ஒளிப்பேழை தயாராகிவிட்டது. இதை வெளியிடுவேன். என்னை பற்றிய பல உண்மைகளை யாரும் எழுதுவது கிடையாது. ஈழத்தை பற்றி எழுதியவர்கள் யாரும் என்னுடைய அடிப்படை உண்மைகளை கூட அவர்கள் எழுதுவது கிடையாது. அதை பற்றி நான் கவலைப்படுவதும் கிடையாது. இருட்டடிப்புக்கு பழக்கப்பட்டு போனவன் நான். ஏடுகள் இருட்டடிப்புக்கும் ஊடகங்கள் இருட்டடிப்புக்கும் பல ஆண்டுகளாக பழக்கப்பட்டு போனவன் நான். அதை பற்றி நான் கவலைப்பட்டு கொள்வதில்லை. என்னோடு வருகின்ற என்னுடைய கண்மணிகள், என்னுடைய சகோதர சகோதரிகள் எதையும் எதிர்பார்க்காமல் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் புலிகளின் ஆதரவாளர்கள் தான். புலிகளின் ஆதரவாளர்கள் தான் என் இயக்கத்திலே இருக்கிறார்கள். ஆகவே இந்த கடமையை செய்வதற்காக நான் தமிழ் நாட்டின் சமயங்களும் அதனுடைய இங்கே திணிக்க முற்படுகின்ற இந்துத்துவம் என்ற தலைப்பை தம்பி திருமுருகன் காந்தி கொடுத்தார். நான் 3 நாள் அதற்காக தயார் செய்தேன். ஒரு மணி நேரம் பேசுவதற்கு. அதில் ஒரு வரியை கூட இதுவரை நான் பேசவில்லை. இப்பொழுது அதற்கு அவகாசமும் இல்லை. அவர் என்னிடம் சொன்ன தலைப்பு என்ன? தமிழ்நாட்டு சமயங்களும் பிரவேசிக்க முயல்கிற இந்துத்துவாவும். இதை வைத்துக்கொண்டு நான் அத்தனை இலக்கியங்களிலும், பக்தி இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பாடல்கள், பெரிய புராணத்தில் இருக்கிற பாடல்கள், கம்பராமாயணத்தில் இருக்கிற பாடல்கள், வடலூர் வள்ளலார் எழுதிய பாடல்கள், பாரதியார் எழுதிய பாடல்கள், இப்படி பல்வேறு இலக்கியங்களும், தேவாரத்திலிருந்து திருவாசகத்திலிருந்து அத்தனை பாடல்களையும், அதில் கடவுள் வாழ்த்து பாடல்களே கம்பராமாயணத்திலும் திருத்தொண்டர் புராணத்திலும் எந்த மதத்தையும் குறிப்பதில்லை. கடவுள் வாழ்த்திலே கூட அதையும் நான் இப்பொழுதே சொல்ல ஆரம்பித்தால் மடமடமடவென்று பார்க்காமல் வழிக்கணக்கிலே சொல்ல முடியும். நான் விரும்பவில்லை. காரணம், நான் இதை பேச வேண்டும் என்று வரவில்லை. நான் பேச விரும்பியது அவர் கொடுத்த தலைப்பில். அதற்கு நான் தயார்படுத்தி விட்டேன் 1 மணி நேரம் பேச்சுக்கு. ஆனால் அவர் இங்கே வந்து நான் புலிகளை ஆதரித்ததையும்
அதனால் ஏற்பட்ட சம்பவங்களையும் பற்றி பேசியதால் நான் அது குறித்தே பேச வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானேன். ஆகவே நான் தயாரித்து வைத்திருக்கிற குறிப்புகள் என்றாவது இதே ஒரு தலைப்பு எங்காவது கிடைக்குமானால் அன்றைக்கு பேசிக்கொள்வேன். இன்றைக்கு நீங்கள் சொன்னதனால், நீங்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் என்பதால், நீங்கள் தேசிய தலைவருடைய படத்தையும் கொடியையும் காட்டியதால், தமிழ் ஈழத்தினுடைய குரலை நீங்கள் இங்கே இசைத்தவர்கள் முழங்கியதால் என் நெஞ்சத்தில் ஆஹா, இப்படி ஆதரிப்பதற்கும் ஒரு வாலிபர் கூட்டம் இருக்கிறதே, அவர்கள் மத்தியிலே இதை பேசுவோம் என்று நான் பேச ஆரம்பித்தேன். சுதந்திர தமிழ் ஈழத்திற்கு உங்களை போன்ற இளைஞர்கள், இளம் நங்கைகள் தேவை. உங்களை போன்றவர்கள் ஆயிரக்கணக்கிலே தேவை. நான் இனி 3 மாதத்துக்கு பிறகு ஒவ்வொரு கல்லூரிக்கும் செல்வேன், ஒவ்வொரு கல்லூரி வாயிலுக்கும் செல்வேன். மாணவர் சமுதாயத்தில் இதை கொண்டு போய் விதைப்பேன். அதில் அவர்கள் உணர்வு பெறட்டும். தட்டி எழுப்புவோம். நம் வரலாறு என்ன, உன் மூதாதையர்கள் யார், உன் பழைய வரலாறு என்ன சொல்லுவேன். ஒவ்வொரு கல்லூரிக்கும் போய் சொல்லுவேன். அவர்களை ஊக்கப்படுத்தி தட்டி எழுப்புவேன். எழுந்து வருவார்கள். புதிய வையகளாக அவர்கள் வருவார்கள். புதிய புலிகளாக அவர்கள் வருவார்கள். அப்படி வருவதற்கு ஒரு வாசலாகத்தான் நான் மே 17 இயக்கத்தை கருதுகிறேன். எவ்வளவு இந்த ஓசை எனக்கு சங்கீத ஓசையாக இருக்கிறது. நீங்கள் எழுப்புகின்ற ஓசை என் நெஞ்சுக்கு ஆறுதல் தருகிறது, என் காயங்களுக்கு மருந்து போடுகிறது. நீங்கள் எழுப்புகின்ற ஓசை. மலரட்டும் தமிழீழம், அழியட்டும் சிங்களம். நன்றி, வணக்கம்.